நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லிவ்ஸ்டாக் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லி பார்க்குறோம். கால்நடைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் லிவ்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ரிமைண்ட் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரூரல் பீப்புள். கிராமப்புற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒருங்கிணைந்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறது தான் கால்நடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது லிவ்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். இந்த நம்பர் ஆஃப் த கேட்டில் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அது 88,92,473. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பொறுத்த வரைக்கும் அது ஆடுகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து செம்மறி ஆடு பொறுத்த வரைக்கும் 47,86,680. இதில் வந்து கோட்ஸ் வெள்ளாடுகள் பொறுத்த வரைக்கும் வந்து வெள்ளாடு அப்படி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 81,43,341. இதில் வந்து கிட்டத்தட்ட போலட்ரி கோழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் பொறுத்த வரைக்கும் 11,73,48,894 வந்து பார்த்தோன்னா கோழிகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய மொத்தமாக லிவ்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். மொத்தமாக அதனுடைய உயிரினங்கள் நம்மளோட இருக்கக்கூடிய கால்நடைகளை பற்றி சொல்லக்கூடியது ரிப்போர்ட்டு. இதில் வந்து கோட் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கோட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா போர் மேன்ஸ் கவு, ஏழைகளுடைய பசு அப்படின்னு சொல்லி ஆடை வந்து சொல்லுவாங்க. கோட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளாடு பொறுத்த வரைக்கும் ஏழைகளுடைய பசு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியாவில். இது பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ட்ரை அண்டு லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம். அதாவது ஒரு வறட்சியான நிலப்பகுதிகளை வந்து பார்த்தோன்னா இந்த ஆடுகளை வச்சு வந்து மேய்க்கிறாங்க இந்த முறையானது. இதில் மெயினாக ஒரு மார்ஜினல் undulating lands unsuitable for the rearing of their types of the cattle like cow or buffalo goat is the best alternative. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள்லாம் மேய்க்க முடியாத இடத்துல, அதாவது பசுமாடோ எருமையெல்லாம் மேய்க்க முடியாத இடத்துக்கு அதுக்கெல்லாம் புல் எட்டாது. ஸோ அதுக்கு எட்டாத இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஆடுகள் வந்து பார்த்தோன்னா செம்மறி ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மேய்ப்பதற்கு இந்த ஆடுகள் மேய்ப்பதற்கு வெள்ளாடுகள் மேய்ப்பதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட், குறைவான ஒரு முதலீடு. அதில் மூலமாக இந்த ஆடுகள் மேய்ப்பதன் மூலமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னா சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகள் வந்து இது மாதிரி பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஷிப் பொறுத்த வரைக்கும் ஷிப் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் பர்பஸ் லைக் ஹோல் மீட்டு மில்க்கு ஸ்கின்ஸு மேன்யூரு. இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் பொறுத்த வரைக்கும் வெள்ளாடுகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மறி ஆடுகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து உணவாகவும் பயன்படுது. இதேமாரி தோலுக்கு பயன்படுது, பால், இதேமாரி உரோமங்கள், உரம், இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து பயன்படுது. இது கிராம பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பர்டிகுலரி வந்து பார்த்தோன்னா அரிடு, வறண்ட, செமி அரிடு, பாதி வறண்ட பகுதிகளில் வந்து ஒரு மவுண்டெயின் பகுதியெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான வெள்ளாடுகள்லாம் வந்து இந்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடுகள் வந்து மேய்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பேரட்ஸ் த்ரோ த சேல் ஆஃப் ஹூல் அண்டு அனிமல்ஸு. ஆண்டு முழுவதுமே வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து பார்த்தோன்னா அதாவது விற்பதற்கு அதனுடைய தோல்கள் விற்கப்படுகிறது, இதே மாதிரி உணவுக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது வெரைட்டியாக. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் பார்க்குறோம். ஃபிஷ்ஷிங் பொறுத்த வரைக்கும் மீன் பிடித்தல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து கடற்கரை பகுதிகளில் மீன் பிடித்தல் வந்து ஒரு முக்கிய தொழிலாக நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ளிட் ரிசர்வாயர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மெயினாக வந்து பார்த்தோன்னா பரவலாக வந்து பார்த்தோன்னா நீர்த்தேக்க பகுதிகள், ஆறுகள் பகுதிகள், உள்நாட்டு மீன்பிடிகள் எல்லாம் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க பரவலாக. இது கிட்டத்தட்ட 2,500 ஸ்பீசஸ் 2,500 மீன் வகைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெரைன் ஃபிஷிங் சொல்கிறோம். கடல் மீன் பிடித்தல் சொல்லி பார்க்குறோம். கடற்கரை பகுதியில் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை நீளம் மொத்த நீளம் 1076 கிலோமீட்டரு. இதில் நாட்டினுடைய கடற்கரை பகுதியில் 13% தமிழகத்தில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 0.19 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து தமிழக மாநிலத்தில் வந்து கடற்கரை நீளம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 41,412 சதுர கிலோமீட்டர் இருக்குது. கான்டினென்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டத்திட்டு பகுதியில் வந்து பார்த்தோன்னா இந்த சாதகமாக மீன் பிடிப்புகள் வந்து தமிழகத்தில் அதிக அளவில் மீன் பிடிப்பதற்கு கண்டத்திட்டு வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஷோர் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கடற்கரை வெளிப்பகுதியில் இந்த உள்பகுதியில் பிடிக்கிறோம். மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. மெரைன் ஃபிஷிங் வந்து கடல் மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன்ஸ், சீஸ், கடல்களையும் வந்து பார்த்தோன்னா இது வந்து மீன் பிடிக்கப்படுகிறது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் கடற்கரை பகுதியிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 20-30 மைல்கள் வந்து உள்ளே சென்று அங்கே மீன் பிடித்து ஆழ்கடல் மீன்
டீப் கால்டு ஆஃப்ஷோர் ஃபிஷிங் சொல்லுவாங்க. அதாவது ஆழ்கடல் மீன் பிடிப்புலாம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் வெரைட்டி ஆஃப் த மீன்கள் வந்து இதில் வந்து நிறைய வந்து பிடிக்கப்படுகிறது. இதில் வந்து ஷார்க்ஸு, ஃப்ளைங் ஃபிஷ்ஷு, ஹார்ன்ஸு, கேட் ஃபிஷ்ஷு, சில்வரு, பெல்லிட்ஸ், கிரேப்ஸு இது மாதிரிலாம் பிடிக்கிறாங்க. இது சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம்லாம் பிடிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% வந்து பார்த்தோன்னா கடல் மீன் பிடிப்பு வந்து பார்த்தோன்னா பங்களிப்பு வழங்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 மேஜர் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் வந்து தமிழகத்தில் இருக்குது. 3 மீடியம் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இருக்குது. 3 முக்கிய ஒரு துறைமுகங்களுக்கு அதில் நடுத்தர துறைமுகங்கள் 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 363 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்குது. மீன்பிடி தளங்கள் வந்து பார்த்தோன்னா 363 தமிழகத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் மெரைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் டியூரிங் 2007 and 8 வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டடு 72,644 மெட்ரிக் டன்ஸு 2007-2008 மட்டும் பார்த்தோன்னா மீன்கள் வந்து ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இன்லேண்ட் ஃபிஷிங் பொறுத்த பாருங்கள் உள்நாட்டு மீன் பிடித்தல். இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து பார்த்திங்கன்னா லேக்கு, ரிவரு, பாண்டு, எஸ்டோரிஸ், கலிமுகம், பேக் வாட்டர் காயல்கள் இங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கப்படுகிறது தான் வந்து உள்நாட்டு மீன் பிடிப்புன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ஸ்வாம்ஸு, குளங்கள், அதேமாதிரி ஆஸ்ட்ரியாஸ், ப்ரௌன்ஸு, கல்ச்சர்டு ஆரிஜினல் நர்சரிஸ், அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸு, யூஸ்டு ஃபிஷிங் இது மாதிரி மிதக்கக்கூடிய வலைகள் இது மாதிரிலாம் பயன்படுத்தி டீசல் போட்டு அதேமாரி கட்டுமரம் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபிஷர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த மீன் துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் பல திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மீன் பிடிப்பதற்காக. ஒரு சிறந்த ஒரு திட்டங்களை அதில் பல ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டர் கல்ச்சர் ஃபார்ம் த பாண்ட்ஸ், இரிகேஷன் டேங்க்ஸ், அதில் முக்கியமான குளங்களில், ஏரிகளில் இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு, அதேமாரி ஏரி கரையோரங்களில் தான் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மீன்களோட விதைகள் வந்து இது பண்ணுறதுக்கு, அதேமாரி ஆர்மெண்டல் ஃபிஷ் கல்ச்சர், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபிஷ் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லி மீன் விவசாய வந்து வளர்ச்சி முகமை அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டிருக்கு. அது வேலூர் டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10% வந்து பார்த்தோன்னா மாநிலத்தில் வேலூர் மாவட்டமும் அதிக அளவில் பிடிக்கப்படுகிறது. கடலூரில் 2வது இடம், சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் வந்து உள்நாட்டு மீன் பிடிப்பதில் 99% வந்து கான்ட்ரிபியூஷன் வழங்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா நாட்டினுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தில் வந்து மீன்பிடி செக்டார் பொறுத்த வரைக்கும், துறை பொறுத்த வரைக்கும் 1.25% வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் எக்கனாமிக் வந்து கான்ட்ரிபியூட் வழங்குறான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்குறது வாட்டர் ரிசோர்ஸ், நீர் வளங்கள்னு சொல்கிறோம். வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீசியஸ் கிஃப்ட்டு நேச்சுரல் ஹியூமன் கைண்டு. அதாவது மனித இனத்துக்கு வந்து பார்த்தோன்னா கடவுள், அதாவது இயற்கையினால் வழங்கப்பட்ட ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம், விலை மதிப்பட்ட ஒரு பரிசுன்னு சொல்லலாம். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பைசஸ் லிவிங் அண்ட் ஆன் த எர்த்து. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான இனங்கள் வந்து பூமியில் வந்து வளருது. அதுங்க அனைத்துக்குமே அதில் முக்கியமாக நீர் அப்படிங்கிறது மனித இனத்துக்கு சிறப்பான ஒன்றாக இருக்குது. அதில் எல்லா உயிரினங்களுக்குமே முக்கியமான ஒன்று தான் நீர். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4% வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து நிலப்பகுதி வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அதில் 6% வந்து பாப்புலேஷன் வந்து தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் 6% மக்கள் தொகை இருக்கிறாங்க, 4% நிலப்பகுதி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது. இந்தியாவில் நீர் வளங்கள் அவ்வளோதான் இருக்குது. மோர் தென் வந்து 95% வந்து சர்ஃபேஸ் வாட்டர். இதில் வந்து 95% வந்து புவி மேற்பரப்பு நீர்களும் 80% வந்து கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரும் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. மேஜர் யூஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹியூமன் அனிமல் கன்சம்ஷன். மெயினாக மனிதர்கள், விலங்குகள் வந்து நுகர்வுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீர் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, தொழிற்சாலைகள் பயன்படுத்துகிறாங்க. இதனால் ஹெவிலி டிபெண்ட் மான்சூன்ஸ் ரைன்ஸு. ஸோ நம்ம அதனால் வந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும், மாநிலம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதை சார்ந்திருக்காங்கன்னா பருவமழை தான் சார்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் அரௌண்டு, அதாவது சராசரியாக ஆண்டு மழைப்பொழிவுங்கிறது 930 மில்லிமீட்டர் தான் சொல்கிறாங்க. 47% வடகிழக்கு பருவக்காற்று மூலம் தமிழகம் மழை பெறுது. 35% வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலம். 14% சம்மர் அண்டு வின்டர் காலத்தில் வந்து சம்மரில் வந்து 14%, வின்டரில் வந்து 4% மழைப்பொழிவு தமிழகம் பெறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். ரிவர் பேசின்ஸு 17, ஆறு வந்து பார்த்தோன்னா 17, ரிசர்வாயர் நீர்த்தேக்கங்கள் வந்து இப்போ 81, டேங்க் ஏரிகள் வந்து 41,127, டியூப்வெல் ஆழ்துளை கிணறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா 4,98,647, ஓப்பன் வெல்ஸு திறந்தவெளி கிணறுகள் 15,06,919, மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸு. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் இருக்குன்னா 20,46,788 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து நீர் வந்து நம்மகிட்ட சேமிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்னு சொல்லி பார்க்குறோம். ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மேட்டூர் டேம்னு சொல்லி பார்க்குறோம். மேட்டூர் டேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கார்ஜ், இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டட் கார்ஜ் ரிவர் காவேரி என்டர்ஸ் த பிளைன். சமவெளியிலேருந்து
ஒரு பள்ளத்தாக்கு பகுதி நோக்கி வரும்போது அங்கே வந்து நுழைவில் வந்து பார்த்தோன்னா வருது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா. இது ஒரு பழமையான ஒரு டேம் தான் இந்தியாவில், ஒரு அணைன்னு சொல்லலாம். இது வந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2,71,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, விவசாய நிலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீர்ப்பாசன வசதி வழங்குது. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க் இருக்குது. முக்கியமாக வந்து அணை பொறுத்த வரைக்கும் பார்க்கு இருக்குது, பூங்கா இருக்குது, மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் இருக்குது. முக்கியமாக நீர்ப்பாசன நீர் மூலமாக வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர், அதாவது நீர் மூலமாக இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்குது. அதேமாதிரி திட்டம் இருக்குது, அமைக்கப்பட்டிருக்கு. அதேமாரி ஆல் த சைட்ஸ் மேக் திஸ் டேம் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இந்த டேம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுற்றுலாத்தலங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பூங்காக்கள் இருக்குது, நிறையா பார்ப்பதற்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் சொல்லுவோம். பவானி சாகர் டேம் பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் தொலைவில், கோயம்புத்தூர்லேருந்து சிட்டிலேருந்து தொலைவில், ஈரோடு வந்து பார்த்தோன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் த ரிவர் பவானி ஆற்றினுடைய குறுக்க கட்டப்பட்டிருக்கு. அதனால் பவானி சாகர்னு சொல்லி. இந்த டேம் பொறுத்தவரை பிக்கஸ்ட் எர்த்தன் டேம்ஸ்னு சொல்லலாம் இந்த கண்ட்ரி. நாட்டிலேயே வந்து பார்த்தோன்னா நிலநடுக்கத்தினால் வந்து பாதிப்படையாத அளவுக்கு இந்த அணை வந்து கட்டப்பட்ட ஒரு முக்கிய பெரிய அணைன்னு சொல்லலாம். அடுத்து அமராவதி டேம். அமராவதி டேம் அங்கே பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டர் அவை உடுமலைப்பேட்டை, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கு அமராவதி டேமு. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் ரிவர் அமராவதி ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய அதாவது காவேரியினுடைய ஒரு கிளைநீதி தான், ட்ரைபிரிட்டி தான் அமராவதி. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் பிரைமர்லி ஃபார் இரிகேஷன் ஃப்ளோட் கண்ட்ரோல், வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்துவதற்கும் முக்கியமாக நீர்ப்பாசனத்துக்காக முதன்மையாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்மால் ஹைட்ரோ பவர், சிறிய ஒரு நீர் மின்சாரம் சக்தியை வந்து பார்த்தோன்னா பிளான்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தற்போது தான் ரீசெண்ட்லி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசர்வாயர் பொறுத்தவரைக்கும் நோட்டபிள் ஃபார் த சிக்னிஃபிகன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த மக்கர் crocodiles. இட் இஸ் ஆல்சோ ஃபெமிலியர் டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்தோன்னா crocodiles வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரிசர்வாயரில் பொறுத்த வரைக்கும் முதலைகள்லாம் இருக்குது. இது ஒரு ஃபெமிலியர் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி டேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், அதாவது தருமபுரி நோக்கி கிருஷ்ணகிரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி நோக்கி போகும்போது 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5428 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா டெல்டாவுக்கு பகுதியில் நீர்ப்பாசனத்தை வழங்குதுன்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம்னு சொல்கிறாங்க. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டட் வித் டூரிஸ்ட் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா டேமுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து பார்த்தோன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்கன்னு சொல்கிறாங்க வார இறுதியில். அடுத்து சாத்தனூர் டேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது தென்பெண்ணை செங்கம் தாலுக்காவில் வந்து பார்த்தோன்னா தென்பெண்ணை வந்து ஆற்றினுடைய குறுக்க கட்டப்பட்டிருக்கு சாத்தனூர். இது வந்து ஒரு மிட்டஸ்ட் ஆஃப் த சென்னகேசவா ஹில்ஸுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா இந்த டேம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே நீர்ப்பிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 7321 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தோன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹைட் வந்து 119 ஃபீட்டு. இது கிட்டத்தட்ட 7183 ஹெக்டருக்கு நிலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீர்ப்பாசனத்தை வழங்குதுன்னு சொல்கிறாங்க. 905 ஹெக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது கால்வாய் பகுதிகளுக்கு வந்து பார்த்தோன்னா இது கிட்டத்தட்ட திருவண்ணாமலை பிளாக்ஸ் எல்லாம் தண்டாரம்பேட்டை இங்கெல்லாம் வந்து நீர்ப்பாசன வசதி மூலமாக வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஆல்சோ லார்ஜ் crocodile ஃபார்ம் அண்ட் ஃபிஷ் காட் குரோட்டோ. அதிக அளவில் வந்து அங்கே முதலைகள் பண்ணை இருக்குது. அதேமாதிரி ஃபிஷ் குரோட்டோ வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீன்கள் வரக்கூடிய இடங்கள். அதேமாதிரி பார்க் ஆர் த மெயின்டைன்டு இன்சைடு டேம் ஃபார் டூரிஸ்ட் அண்ட் த கார்டன்ஸ் யூஸ்டு ஃபார் த ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி. மெயினாக அந்த சாத்தனூர் டேமில் வந்து பார்த்தோன்னா பூங்காக்கள் வந்து பார்த்தோன்னா அதேமாதிரி உள்ளே அமைக்கப்பட்டிருக்கு, சுற்றுலாத்தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிகமாக வந்து இப்போ திரைப்படங்கள் எடுப்பதற்கும் அந்த சாத்தனூர் டேம் வந்து பார்க்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து முல்லைப்பெரியார் டேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் 1895 வந்து பார்த்தோன்னா நிர்வாகத்தின் கீழே வந்து கட்டப்பட்டது. இது வந்து பெரியார் ஆற்றினுடைய குறுக்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கேரளா தெக்கடி ஹில்ஸில் வந்து பார்த்தோன்னா உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் மெயின்லி வந்து பார்த்தோன்னா வாட்டரிங் அண்ட் ஃபார்மிங் லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்போ பெர்னியலி ட்ராட் ஃப்ரோன், அதாவது வறட்சியான பகுதிகளில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆறு வந்து ஒரு வற்றாத ஆறாக இருக்கிறனால அந்த கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தோ த டேம் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளானுடைய மாநிலத்தில் வந்து பார்த்தோன்னா டேம் அமைக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த இட்ஸ் வாட்டர் யூஸ்டு இரிகேட் தமிழ்நாடு. மெயினாக இந்த நீரை வந்து யார் பயன்படுத்துகிறாங்கன்னா தமிழகம் தான் நீர்ப்பாசன வசதி பயன்படுத்துகிறாங்க.
டேம் பொறுத்த வரைக்கும் 175 மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க. 1200 ஃபீட் வந்து பார்த்தோன்னா நீளத்தை கொண்டது தான் இந்த டேமுன்னு சொல்கிறாங்க. முல்லைப்பெரிய டேம். நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்குறது வைகை டேம். வைகை டேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைகை ஆற்றினுடைய குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அருகில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து 111 ஃபீட்டு. இதனுடைய ஸ்டோர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 71 ஃபீட்டு, 71 உயரம் தான் வந்து அடி உயரம் தான் வந்து இது சேகரிக்கப்படுகிறது. இது லொக்கேட்டட் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் ஆண்டிப்பட்டி, 70 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை. ஆண்டிப்பட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலையும் மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ திறக்கப்பட்டதுன்னா 1959 ஜனவரி 21 திறக்கப்பட்டது. இந்த டேம் யூனிக் கார்டன், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தோட்டம் இருக்குது. டிசர்வஸ் த சூர்நேம் லிட்டில் பிருந்தாவனம். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு பெயர் வந்து சுற்றியும் கார்டன் இருக்கிறனால ஒருங்கிணைந்த, அதனால் லிட்டில் பிருந்தாவனம், ஒரு சிறிய பிருந்தாவனம் என்று இந்த அந்த கார்டன் வந்து அழைக்கிறோம். இட் இஸ் ஏ பாப்புலர் பிக்னிக் ஸ்பாட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த டேம் என்னுடைய இருக்கக்கூடிய கார்டன் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க.